கன்னியாகுமரி மாவட்டம் அதங்கோடு பகுதியில் கல்லூரி மாணவியை காதலித்து ஏமாற்றி கூட்டு பலாத்காரம் செய்துவிட்டு தலைமறைவான 2 இளைஞர்களை போலீசார் தஞ்சையில் கைது செய்தனர். கல்லூரி மாணவிக்கு அஜின் என்பவருடன் காதல் ஏற்பட்ட நிலையில் தனிமையில் இருந்துள்ளனர். இதையறிந்த அஜினின் நண்பர் சஜின் ராஜ் கல்லூரி மாணவியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். தொடர்ந்து அஜின், சஜின் ராஜ் இருவரும் அப்பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளனர். இதனால் மனமுடைந்த பெண் தற்கொலைக்கு முயன்றபோது உண்மை தெரியவந்தது. இதையடுத்து பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் போலீசார் 2 இளைஞர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வில்வித்தை பயிற்சியாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். 13 வயது சிறுமி ஒருவர் சென்னையில் நடந்த வில்வித்தை போட்டியில் கலந்து கொண்டார். அப்போது திடீரென ஒரு வில்வித்தை பயிற்சியாளரை பார்த்து மயக்கமடைந்து விழுந்துள்ளார். பின்னர் சிறுமியிடம் பெற்றோர் விசாரணை செய்தபோது கடந்த 2022ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார் என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின்படி வில்வித்தை பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே கடம்பன்கோம்பை மலை கிராமத்திற்கு மின் இணைப்பு மற்றும் சாலை வசதி ஏற்படுத்தி தரப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்த நிலையில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு கான்கிரீட் சாலை மற்றும் மின் கம்பங்கள் அமைத்து தரப்பட்டுள்ளது. இதனை திமுக எம்பி ஆர் ராசா ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதையடுத்து பாரம்பரிய இசை கருவிகளை இசைத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னையில் வரும் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில சிறப்பு தலைவர் மணிவாசகன் சேலத்தில் தெரிவித்தார். சேலத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு தங்களது பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற கோரி 7,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் டிசம்பர் 13ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஓசூர் அருகே 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு ரியல் எஸ்டேட் அதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சீதாராமனிடம் நிலம் வாங்க வருவதாக நம்ப வைத்து 8 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தியுள்ளனர். பின்னர் 5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். சீதாராமனின் நண்பர் அளித்த தகவலின் பேரில் காரை சுற்றி வளைத்து கடத்தல் கும்பலில் 4 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சங்கர், சுரேஷ், அஜய், கோகுல்கண்ணன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒரு பெண் உட்பட மேலும் 4 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய பங்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. உலக அமைதிக்காகவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் நடைபெற்ற இந்த சிறப்பு திருப்பலியில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.